கட்டவர்களும் சரி கண் பார்வை சரி இருந்தா தான் ஒரு சிலையை செய்ய முடியும். ஆனா பாருங்க வள்ளிநாயகம் கட்டவர்களே இல்ல, சிலையை செஞ்சுட்டார். ஏடா கட்டவர் இல்ல சிலையை செஞ்சு விட்டானே அப்படின்னு அவன் கண்ணை நோண்டதுக்கு அப்புறமும் அவன் சிலையை செஞ்சான். புதுசா இருக்கு. சரி நான் உங்களை கேக்குறேன், ஒரு தேர் யாரு செய்யலாம்? தேர் யாரு செய்யலாம்? இறைவன் பண்ணக்கூடிய பக்தர்கள் செய்வாங்க கோவிலுக்கு. ஆமா அதானே, பக்தர்கள் மனிதர்கள் செய்யறதானே? ஆமாமா. எங்க இருந்து செய்வாங்க? எங்க இருந்து தேர் செய்வாங்க? மரத்துல இருந்து, அதற்கு தேவையான பயன்பாட்டில் இருந்தா தேர் செய்வாங்க. இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. எங்க இருந்து செய்வாங்கன்னா தேர் மரத்துல செய்வாங்க. மரத்தினுடைய பகுதிகளை எடுத்து எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாமா, இதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுல என்ன மாற்றுக்கிறது? இது யதார்த்த நடைமுறை. பாறையை உடைச்சு பாறையில ஒவ்வொரு சில்லுசிலா எடுத்து அதை ஒட்ட வச்சா தேர் செய்ய இப்படி சொன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதாவது தெய்வலோகத்துல இருந்து சில சிலைகள், சில சுவாமிகளுடைய விக்கிரகங்கள் பூமிக்கு வந்துச்சுன்னு கதை உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் அந்த விமானம் ராமனுடைய முன்னோர்கள் பிரம்மனிடமிருந்து பெற்றார்கள் அப்படின்னு கதை உண்டு, ராமாயணம். அதே மாதிரி மதுரை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அபரஞ்சி தங்கம், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சிலை, இதெல்லாம் தெய்வலோகத்திலிருந்து வந்ததா சொல்றாங்க. சரி, இன்னும் நிறைய ஆலயங்கள்ல நிறைய சிலை வந்ததா கதை உண்டு. நான் என்ன கேட்கிறேன், தெய்வலோகத்திலிருந்து ஒரு தேர் வருமா பூமிக்கு? இல்ல, பூலோகத்துல மரத்துல தேர் செய்ய இயல்பு. ஆனா தேவலோகத்திலிருந்து தேர் வந்துச்சுன்றியா? தேவலோகத்திலிருந்து வந்த தேர் பூமியில இப்ப எங்க இருக்கு? அதே உன்னையெல்லாம் அந்த உரத்த நாடு இந்த முக்கம் திரும்புறோம்ல, சிவரஞ்சனி சிலைன்னு உனக்கு ஒரு தனி சிலை வச்சாலும் தப்பு இல்லமா. ஒரு கேள்வி கேட்கற, எப்படிலாம் சுத்தி கொண்டு வர்ற நீ? தேவலோகத்தை மொட்டத்தை குழந்தை அப்படி கேட்காம எப்படி செய்வாங்க, எதுல செய்வாங்க, யார் செய்வாங்க? ஆனா இப்படி இறுதி இயல்பு. ஆனா இதுக்கப்புறம் சரி தேர் செய்யறதோடு நீ போய் உள்ள சாமி கும்பிடுறீல, சாமி சிலை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். யார் செய்வா? சாமி சிலையை சிற்பி செய்வார். எப்படி செய்வாங்க? உன் வழிக்கு வர்றேன். எப்படி செய்வாங்க? எப்படி செய்வாரு? உளிய வச்சு அதற்கான ஆயுதங்களை வச்சு செய்வாரு. உளிய வச்சு சிற்பி தன் கண்களால் பார்த்து செய்வதுதானே சிலை. ஆமா, ஒரு சிலை செய்வதற்கு சிற்பிக்கு ஒரு மிகச் சரியான கரங்களும் நேர்கொண்ட பார்வையும் இருந்தா தானே ஒரு சிலையை சரியா செய்ய முடியும். நிச்சயமா. உன் வழிக்கு வர்றேன். யதார்த்தம் தேரை சாதாரணமா மரத்துல செய்யறது உலக இயல்பு. மேல இருந்து தேர் வந்து நீங்க சொல்றீங்களே, மேல இருந்து வந்த தேர் பூமியில இன்னைக்கு இருக்கு. ஆமா, சும்மா வரல. வந்த தேரு நிறைய இதை அள்ளி போட்டு தான் கொண்டு வந்துச்சு. அள்ளி போட்டு கொடுத்து விடத்தான் அனுப்பி விட்டாங்க. இல்ல, உண்மையில என்ன தெரியுமா, நீ இந்த பகுதிக்கு வர்றேன்னா இந்த பகுதியை பத்தி நீ எவ்வளவு விஷயம் பேசுவாயின்னு நான் அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சுதான் இருப்பேன். அப்படி பொழுது இந்த பகுதி என்னென்ன நடந்துச்சோ அதையெல்லாம் ஒரு மேற்கோள் மறுபரிசீலனை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஒண்ணு தப்பு இல்ல. நீங்க வரையில என்ன பேசுவேன்னு தெரியும். தப்பு இல்லம்மா. ஒரு அறிவாளி சந்திக்கும் பொழுது நம்ம அது மாதிரி தயாராகிறத நம்ம காப்பாற்ற முடியும். பறத பார்த்துக்குவோம் அப்படின்னா மொத்தமும் போய் தான் தொலைஞ்சிரும். சரி விடு. ஒரு சிலையை செய்வதற்கு தகுந்த கரங்களும் நேர்கொண்ட பார்வை தானே இருக்கணும். ஆமா. ஆனா கையில இப்ப வில் எய்வதற்கு எந்த அளவு கட்டவரல் முக்கியமோ அதே அளவுக்கு சிலை செய்யறதுக்கும் கட்டவரல் முக்கியம். ஒத்துக்கிறியா? கட்டவரலும் சரி கண் பார்வை சரி இருந்தா தான் ஒரு சிலையை செய்ய முடியும். ஆனா பாருங்க வள்ளிநாயகம் கட்டவரலே இல்ல, சிலையை செஞ்சுட்டார். ஏடா கட்டவர் இல்ல சிலையை செஞ்சு விட்டானே அப்படின்னு அவன் கண்ணை நோண்டதுக்கு அப்புறமும் அவன் சிலையை செஞ்சான். புதுசா இருக்கு. கட்டவர் இல்லாம சிலை செஞ்சிருக்காரு. அடுத்து கண்ணு இல்லாம சிலை செஞ்சு, கண்ணு இல்லாம. ஆனா செஞ்ச எல்லா சிலையும் ஒரே மாதிரி. பாத்துங்க, நாங்க மேல இருந்து தேர் வருதுன்னோன்னா அடுத்து இவர் அடிக்கிறாரு பாருங்க. எப்படி நம்ம படிச்சாதான் எதிராளி ஒண்ணு கேட்டாலா அவங்க எதிர்ப்பதமா பொருந்த மாதிரி எப்படி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப நீங்களும் சோழ நாட்டு பக்கம் வந்திருக்கோம்னு அதுக்கான பதில்களும் கேள்விகளும் தயார் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆமா, யார் இல்லைன்னு நானே ஒத்துக்கிறேனே. ஆமான்னு தான் நானும் ஒத்துக்கிறேன். இல்ல, படிச்சிருந்தேன், ஏற்கனவே படிச்சிருப்பேன். ஆனா அதை மீண்டும் ஒரு பரிசீலனை பண்ண, ஒரு நினைவு கூறுவது ஒண்ணு தவறு கிடையாது. நீ சொன்ன மாதிரி தேரு பூலோகத்துல மக்கள் இறைவனுக்காக உற்சவத்துல மூலவர் ஒருத்தர் இருப்பாரு, உற்சவர் இருப்பாரு. உற்சவத்துல எல்லா மக்களும் காணும் வகையிலே வெளியில வர்ற தேர் உலா வர்றவர் தான் நம்ம உற்சவர் சொல்றோம். ஆனா அந்த தேரு இந்த பூலோகத்துல இல்லாம மேலோகத்துல வந்து அப்படின்னா ரொம்ப முக்கியம். அங்க தெய்வலோகத்திலிருந்து வந்த தேரு உலகத்திலே நம்ம சோழ நாட்டுல தான் இருக்கு. அதுதான் விஷயம். இல்ல, இவ்வளவு தெளிவா சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்ன்னு சொன்னா தெரியாம இருக்க போது. ஆனா அது ஏன் வந்துச்சுன்னு ஒரு விளக்கம் இருக்குல்ல. இந்த பூலோகத்துல ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவருக்கு முகம் குரங்கு முகம்,
உடல் மனித உடல். அவர் பேரு முசுகுந்தன் பேரு. அப்படி பேர் வாங்கின அவரு தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக மேலோகத்துக்கு போறாரு. அசுரர்களோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு தேவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கிறார். கொடுத்த உடனே இந்திரன் மனம் மகிழ்ந்து கேட்கிறான், ஐயா எனக்காக உன்னுடைய வீரத்தினால் வெற்றி வாங்கி கொடுத்துட்ட, உனக்கு என்ன வர வேணும் கேள். எனக்கு 2 வர வேணும்னு கேட்டுட்டான். அதில் 2வது வரம் அப்புறம், ஆனால் அது பிற்காலத்துக்கு பிறகு வந்தது. ஆனால் முதல் வரம், நீங்கள் அனுதினம் வணங்குறீங்களே ஈசன் அந்த அந்த சிவலிங்கத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இவன் பதறிட்டான். நான் வணங்குற சிவனை 1 கொடுத்துட்டு நான் எங்கேயா போகிறது சாமிக்கு அப்படின்னு நினச்சி போலியான சிவலிங்கத்தை வணங்குறான். இவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த சிவலிங்கம் போலியானதுன்னு. இது மாதிரி மொத்தம் 6 சிவலிங்கம், 6 சிவலிங்கத்தையுமே இது உண்மையான சிவலிங்கம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப 7வதாக லிங்கத்தை தர்றேன். அந்த லிங்கம் தான் அதனால் வரையில் இந்திரன் வழங்கிய லிங்கம். வீதி விடங்க பெருமான்னு பேரு. அந்த லிங்கத்தோட ஒரு லிங்கம்னா கையில கொண்டு வந்துடலாம். கிடைச்சது அவனுக்கு 7 லிங்கம் இல்லையா, அதனால 7 லிங்கத்தையும் கொண்டு வர்றதுக்கு இந்திரன்ட்ட பரிசா வாங்குறான் ஒரு தேரை. அந்த தேர் பேரு ஆழி தேர்னு பேரு. ஆழினா கடல், கடல் அளவு பெரியதா இருக்கிறதுனாலதான் அந்த தேருக்கு பேரு ஆழி தேர்னு பேரு. அவன் எங்க இருந்தான் அப்படின்னா திருவாரூர்ல இருந்தான். திருவாரூர்ல இருந்து மேலோகத்து போய் ஜெயிச்சு தானே அந்த தேர்ல வாங்கிட்டு வந்த 7 லிங்கத்தையுமே அந்த 7 வாங்கிட்டு வந்தாலும் இன்னைக்கும் அந்த வீதி விடங்க பெருமாள் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்காரு. உண்மையான லிங்கம். மீதமுள்ள அந்த 6 லிங்கமும் வேற வேற ஊர்ல இருக்கு. அப்ப மேலோகத்திலிருந்து லிங்கம் வாங்கி வந்தது திருவாரூரை ஆண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி ஆழி தேர. ஏத்துக்கிறியா? திருவாரூரிலே சோழவள நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் தேராகப்பட்டதுதான் இந்த பூலோக கதைப்படி புராணப்படி பூலோகத்தை செய்யப்பட்டது அல்லையா? தேர் கிடையாது. முசுகுந்தனால மேலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. மேலோகத்திலிருந்து வந்த தேரு. அது என்னுடைய உயரம் 96 அடி உயரம், 350 டன் எடை உள்ள தேரு. அதுல 64 தூண்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சிறப்புகள் உண்டு மொத்தத்துல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மேற்கோள் காட்டுறீங்க. கேள்விக்கு நான் ஆழி தேர் சொல்லியாச்சு, முசுகுந்தன் சொல்லி திருவா. அப்புறம் என்ன நீ இத்தனை அடி உயரம், இத்தனை அடி நீளம்? நான் மேற்கோள் காட்டினா மட்டும் இந்த அம்மாக்கு கசக்குது. ஆசிய கண்டத்திலே உயரமான தேருண்டா. அதோட உயரம் என்ன அப்படின்னு நீ திருவாரூர் மாவட்டத்தில் நின்றுக்கிட்டு நீ திருவாரூர் தேர் தான் உயரமானது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, புரியுதா? திருவாரூர் மாவட்டத்துல திருநெல்லி கோட்டையில நிக்கிறா. அப்ப இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த தேர் தான் உலகத்திலே தெய்வலோகத்திலிருந்து வந்த தேர் அப்படின்ற சிறப்பு பெற்றிருக்குன்னு சொல்லணும். சரி, இப்ப நீ இந்த கேக்குறீல, இப்ப நான் கேட்டேன் பாத்தியா, அதுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றேன். நான் கேட்டது பதிலும் இதே திருவாரூர் மாவட்டம் தான். சொல்லு. இந்த பகுதியில் அந்த சிற்பி விரல் இல்லாம கட்ட விரல் இல்லாம செஞ்சுட்டான். செய்த விரல் இல்லாம செஞ்சத ஏடா விரல் இல்லாம செஞ்சான்னு சொல்லி கண்ணை நோண்டிட்டான். கண்ணை இல்லாம முதல்ல செஞ்சான் பாத்தியா, அதே அளவோட அதே அம்சத்தோடு செய்தான் அதே சிலைய. 14 உலகத்துக்கும் பஞ்சம் பசி. தேவர்களுக்கெல்லாம் பசிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அன்னைக்கு நிலைமை தான். அப்ப தெய்வ உலகத்தை சேர்ந்த காமதேனு அப்படின்னு ஒரு பசு இருக்கு இல்லையா, அந்த பசுக்கு பசி தாங்க முடியல. எந்த தாவரமுமே இல்லையா. அது கண்ணுக்கு விதி வசத்தால ஒரே ஒரு இடத்துல புலால் இருந்திருக்கு. அப்ப அந்த புலாலை என்ன பண்ணி பிடிச்சு சாப்பிட்டு பிடிச்சு. காமதேனு புலால் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பாவம் பூ உலகிலே ஒரு சில பேருக்கு புலால்னா அது மாமிசம். அப்படி. அப்ப அந்த மாமிசத்தை சாப்பிட்டு பிடிச்சு. அப்படி சாப்பிட்டதுனால பூ உலகிலே ஒன்னால உன்னிடம் தோன்றும் பொருளாலே ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு வழிபட்டு அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு சிறப்பு கொடுத்து விட்டு மீண்டும் இந்த பாவத்தை போக்கி கொண்டு நீ தெய்வலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இந்திரன் அனுப்பிவிட்டார். வந்துருச்சு காமதேனு. வந்தா என்னாச்சு, இங்கே வசிஷ்ட முனிவராகப்பட்டவர் ஒரு இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்க ஒரு பெரிய குளம். குளத்துல நீர் கிடையாது. அவர் தன்னுடைய தவ வலிமையாலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மழை நீரை உருவாக்கி இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கார், தேவையானதை மட்டும் எடுத்து. அப்ப வந்த காமதேன தவம் செய்தது. அப்படி தவம் செய்து வசிஷ்ட முனிவர் தவம் பண்ண அந்த குளத்துல தன்னுடைய பாலை நிரப்பிட்டு இவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இப்ப வசிஷ்ட முனிவர் தான் அங்க ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தணும், கோவில் கட்டணும், கோவிலை உருவாக்கணும். இதை உருவாக்கிட்டு காமதேனு அங்க இருந்து போயிருது. அப்ப அந்த குளம் பூரா காமதேனுவினுடைய பாலால் நிரம்பப்பட்டிருக்கிறது. அந்த பாலை என்ன பண்ணார் வசிஷ்டரு, வெண்ணையா மாத்தினார். அந்த வெண்ணையை பூரா உருக்கி ஒரே சிவலிங்கமா ஆக்கினார்.
நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா இதை பேச வர்ற விஷயம் வேற. அப்ப அந்த உருக்கி ஒரு சிவலிங்கத்தை செய்தார், அவருக்கு வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி பேர். அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து வேற இடத்துல பிரதிஷ்டை பண்ணுவான் அப்படின்னு கிளம்பும் போது, நீ சொல்ற கதையில வர்ற வெண்ணெய் மலை கரூர் பக்கத்துல இருக்கு, வெண்ணெய் மலைன்னு பேரு. வெண்ணெய் ஒரு சரி இல்ல, அது மலை. நான் சொல்றது அந்த வெண்ணையாலே உருவாக்கினார் சிவலிங்கத்தை. உருவாக்கி அதை எடுக்கும் போது எடுக்க முடியாம சிக்கல் ஏற்பட்டது. அப்படி சிக்கல் ஏற்பட்டதுனால அந்த இடத்திற்கு அந்த ஊருக்கும் சிக்கல் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. பொதுவாக சிக்கல்னோடனே நம்ம சிங்காரவேலன் முருகப்பெருமான் கந்த சஷ்டிக்கு முன்பாக தன்னுடைய தாயினிடத்திலே வேள் வாங்கக்கூடிய திருவிழா நடக்கிற இடம். அப்படி வேள் வாங்கும் போது இன்னைக்கும் உலகின் பெரு அதிசயமாக முருகனுடைய அந்த சிலையிலிருந்து வியர்வை துளியாகப்பட்டது வெளியில் வரக்கூடிய ஒரு காட்சி இப்பவும் நடைபெறுது. அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய சிலையை ஒரு சிற்பி செய்தார். விஷயம் தான் நீங்க கேட்கறதுக்கு பதில் தான். அப்ப அந்த சிற்பி செய்யும் போது சோழ மன்னர் பார்த்தார். எப்படி? இந்த பகுதியை அந்த காலத்தில் ஆண்டு வந்த சோழ மன்னர் பார்த்தவர் என்ன பண்ணாரு, அந்த சிலையை பார்த்து மெய் மறந்துட்டார். இவ்வளவு ஒரு அழகான சிலையா, இவ்வளவு ஒரு தத்ரூபமான ஒரு சிலையா, இனிமேல் நீ இப்படி ஒரு சிலையை எங்கேயுமே செதுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சிற்பியினுடைய கட்ட விரலை வெட்டி வாங்கிறார். கட்ட விரல் இருந்தா தானே சிற்பம் செய்வா அப்படின்னு கட்ட விரலை வெட்டி வாங்கிறார். அப்படி வெட்டிய உடனே என்ன ஆகுது, அப்பா வந்த சிற்பி தன்னுடைய ஒரு மன வருத்தம் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல சிலை செஞ்சு தன்னுடைய விரலையே இழக்கிறேன் அப்படின்னா, அப்ப முருகனை வேண்டி மனம் முருகி வருத்தப்பட்டு உறங்கும் போது முருக கனவிலே காட்சி கொடுத்து மீண்டும் ஒரு இடத்தை சொல்லி அங்க வந்து கட்ட விரல் இல்லாமையே சிலை செஞ்சினார். சொன்னீங்கல்ல, சிலை விரல் இல்லாம சிலை செஞ்சது, விரலோடு சிலை செஞ்சது சிக்கல்ல, விரல் இல்லாம சிலை செய்ய போனது ஒரு இடத்துல. அங்க போய் சிலை செய்து அந்த மயிலோடு உருவாக்கும் போது இவர் செஞ்ச சிலை தத்துருவமா இருந்துச்சா, அதனால அந்த மயில் அப்படி பறந்து போச்சா. பறந்து போன மயில எட்டிப்புடி அப்படின்னு சொன்ன இடத்தை தான் இன்னைக்கு எட்டுக்குடி அப்படின்னு பேரு. அப்ப எட்டுக்குடியிலையும் இவர் அதே மாதிரியே ஒரு தத்துருவமான சிலையை செய்கிறார். மன்னர்னா ஒற்றர்கள் இருப்பாங்கல்ல, மன்னருக்கு தகவல் போயிருச்சு, கட்டவரல் இல்லாம இப்போ ஒரு சிலையை செஞ்சு விட்டேன், என்ன செய்யறது? அப்ப விரல் இல்லாம சிலை செய்யறான்ல, கண் இல்லாம எப்படி சிலை செய்வான்? கண் இல்லாம சிலை செய்ய முடியாதுல்ல. இவன் 2 கண்ணையும் குருடாக்குங்களா அப்படின்னு கண்ணை குருடாக்கிட்டாங்க. இப்ப கட்டவரலும் இல்லை, கண்ணும் இல்லை, எப்படி சிலை செய்வாரு? திருப்பி முருகனை வேண்டார். அப்படி முருகனை வேண்டும் போது மீண்டும் ஒரு இடத்தை சொல்லி, அங்க கட்டவரல வேணாம், உனக்கு கண்ணு வேணாம், என்னை நினைச்சு நீ சிலை செய்ய, அந்த சிலை நல்லபடியா வரும் அப்படின்னு முருகனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே சென்று கட்டவரலும் இல்லாம கண்ணும் இல்லாம முருகனையே தன்னுடைய எண்ணத்தை கண்ணாக கொண்டு சிலை செய்தார். அதுவும் தத்துருவமாக வந்துச்சு. அப்படி எண்ணத்தை கண்ணாக கொண்டு முருகனுடைய சிலையை உருவாக்கினார். அதனாலதான் அந்த இடத்திற்கு பேரு என் கண், எண்ணமே கண்ணானதாலே என் கண் முருகன் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சு. மொத்தத்தில் நல்லா இருக்கும்போது சிலை செஞ்சது சிக்கல்ல, கட்டவரல் இல்லாம சிலை செய்தது எட்டுக்குடியில, கண்ணும் கட்டவரலும் இல்லாம சிலை செய்தது என் கண் அப்படின்ற இடத்துல. இதனால உருவானது 3 முருகனுடைய ஆலயங்கள், 3 முருகனுடைய விக்கிரகங்கள். இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். 3 நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்லியிருக்காங்க. தப்பு இல்லை, யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஆனா இவ்வளவு தெளிவா சொன்னது கிடையாது. ஏன்னா சிக்கல் என்பது அந்த லிங்கத்துக்கு எடுக்க முடியாத சிக்கி தவித்தது சிக்கலாகவும், என் கண் என்பது கண் கிடைத்தது. அவர் இந்த சிலை செஞ்சு முடிச்சோடனே அவர் கண் பார்வை முருகன் அருளினார், என் கண் கிடைத்தது, என் கண் என் கண் என் அது சொல்லிடுவாங்க. ஆனா எட்டுக்குடிக்கான காரணம் உண்மையில் வேற யாரும் சொன்னதில்லை. படிச்சதை நினைவுபடுத்துற மாதிரி எட்டிப்பிடி, ஏன்னா மயில் தத்துருவம் உயிர் வந்து பறந்த பொழுது எட்டிப்பிடி என்பது 8 குடியாக மாறி விவரம் புதுசா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷம். பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டுல தெரியும் என்னதான் மனசுக்கு ஒரு ஆமோதிப்பு. படிச்சத எதை எதிராளி சரியா சொல்றாங்க ஒரு ஆமதிப்பு, முதல்ல பாராட்டலாம் கிடையாது. இவ்வளவு கோயிலுக்கு எல்லாம் போறோம்ல, எல்லாம் இவ்வளவு கோயில் இருக்கு, நம்ம சொல்றது கூட கோவில் ஆலயங்கள் தானே, முருகன் கோயில்கள், முருகனுடைய ஸ்தலங்கள் தானே. அப்ப இவ்வளவு கோவில், திருவாரூர் கோயிலா இருக்கட்டும், எண்கண்ணா இருக்கட்டும், எட்டுக்குடியா இருக்கட்டும், நம்ம திருநெல்லிக்கோட்டை சிவனா இருக்கட்டும், எந்த கோயிலா இருந்தாலும் எப்ப திறந்திருக்கும்? எப்ப கோவில் திறந்திருக்கும்? ஒவ்வொரு ஆலயத்திலையும் 3 கால பூஜை நடக்கும், 6 கால பூஜை நடக்கும். பெரும்பாலும் காலையில திறந்திருக்கும், இரவு. எப்ப திறக்கும்? காலையிலமா? காலையில ஒரு பிரம்ம முகூர்த்தம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாமிக்கு அபிஷேகம். ஏன் நீ இப்படி கேட்கும் போது யோசிக்கிறேன்னா, நீ கேட்கறது சாதாரணமா தான் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம், சாதாரண விஷயத்தை கேட்டுவிட்டு இது தேர் யார் செய்வா? மக்கள் செய்வாகுமா?
எதுல செய்வாங்க? மரத்துல. ஆனா வானத்துல இருந்து நீ இந்த மாதிரி முதல்ல கிருத்துருவம் பண்ணு. அதனாலதான் வைக்கும் போது சீனி வெடி மாதிரி இருக்கும், அடுத்து வைக்கும் போது அது எப்படி பெரிய அணுகுண்டுன்னு தெரியும். பிரச்சனை வித்தியாசம் தான். நம்ம வித்தியாசம் இருக்கிற உலகத்துல சிறப்பு ஏற்படுது. சரி நீ கேளு சொல்றேன். காலையில திறக்கிறது இயல்பு. நம்ம கோயிலாம் காலையில தானே திறப்பாங்க. பாக்குற இந்த வேலை ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு சொத்தா நான் நினைக்கிறேன் இந்த வேலையை. அப்ப இதுல நம்மளால ஏதாவது முடியும். உசுரே நமக்கு. எனக்கெல்லாம் சாவு எப்படி வரணும், நல்லா இந்த மாதிரி உண்ட சண்டை போடும்போது செத்துறணும். நான்லாம் என் உயிரில் அப்படி பெரிய நம்மளால அப்படிப்பட்ட ஆசை. மேடை செத்தாலும் மேடையில் சாகணும். சண்டை ஓட்டு 100 வயசு கிழவனார வரைக்கும் சண்டை ஓட்டு தப்பு இல்ல. எப்ப சாவுன்னு வந்தா மேடையில் சாகணும். அப்படி இருக்கட்டும். அவ்வளவு உயிருக்கு நேரம் நேசிக்கிறேன். நல்லபடியா வாழட்டும், எல்லாரும் வாழணும், ரொம்ப முக்கியம். அதாவது அப்ப நமக்கு இறைவன் இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. இந்த வேலையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது தெரிஞ்சதை கொஞ்சம் மாத்தி சொல்ல முடியும் அப்படின்னு அதை பயன்படுத்திக்கலாமே, தப்பு இல்லையா? அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்றோம்னா அந்த நேரமும் அந்த அறிவும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு, அது இறைவனுக்கு போய் சேரட்டுமே, நல்ல விஷயம் தானே. ஆனா அடுத்த கேள்வி வரப்போது உங்களுக்கு. இப்ப வேணும் ஒண்ணும் இல்ல, காலையில தானே கோயில் திறப்பாங்க, மாலை நேரத்துல கோவில் திறப்பாங்க. ஒரு 8 ராத்திரி 8 8:30 அவ்வளவுதானே, 9 மணியோட வைங்க, அவ்வளவுதானே. ஆமாமா, காலையில தந்து ராத்திரி அடுத்துறோம். இது என்ன பெரிய பஞ்சாயத்து உனக்கு? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் மாலை நேரத்துல மக்கள் வர்றாங்கன்னு திறக்கிறாங்க. ஆனா நான் கேட்கிறேன் உங்களை, எவ்வளவு பெரிய ஆலயமா இருந்தாலும் இரவு நேரத்துல சாத்திடுவாங்க. நான் கேட்கிறேன், என்ன கேட்கிற கேள்வி அதான். காலையில இல்லாம ராத்திரியில கதவை திறக்கிற கோயில், சாமி கும்பிடுற கோயில் எந்த கோயில்? சொன்ன பாத்தியா, நீ என்னதான் நல்ல விவரம் பேசினாலும் இந்த மூளைக்குள்ள ஒரு கிருத்திரு ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அது எப்பயாச்சும் வெளியிட்டு பார்த்தே தீரும். என்னதான் எதிராளி பேசுறது நீ ஏத்துக்கிட்டாலும், பேசுற விஷயத்தை நீ ஆமோதிச்சாலும் உன மனசு பொறுக்காது. நீ அதை ஏத்துக்க நினைச்சா கூட என்னோட மூணு என்ன சொல்லும், சிவரஞ்சனி விடாத, ஏத்துக்க விடாத, உன் பேர் போகுது, அவரை விட்டாத ஏதாச்சும் பிடிச்சு காட்டு. அது மாதிரி உன் மூணு உனக்கு உத்தரவிடும் போல. ஏதாவது ஒரு குழப்பம் நல்லா நம்ம பகுதியில் உள்ள ஸ்தலத்தை பத்தி பேசுற, இன்னும் பேசு. ஏன்னா தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்கள்ல அதிகமான ஸ்தலம் இந்த சோழ நாட்டு மண்ணிலே உண்டு. எத்தனை ஸ்தலங்கள் இருக்கு, தாராளமா பேசு. பேச பேச நமக்கு முடியும். சிவபெருமான் சொல்லியிருக்கார், திருவாரூரில் பிறந்தோருக்கு நான் அடிமையன். ஆமா, உலகத்தில் பிறக்க முக்தி தரக்கூடிய ஒரு திருவாரூர், பிறக்க முக்தி தரக்கூடிய ஒரு திருவாரூர். ஆமா, அப்படிப்பட்ட வாழ முக்தி மதுரை. இப்படின்னா நீ நினைக்க முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தியா. அப்படி பிறந்தாலே முக்தி தரக்கூடிய திருவாரூர் மண்ணுல இவ்வளவு ஸ்தலம் இருக்கு, எத்தனை சிறப்பு இருக்கு. பேசுவான். ராத்திரி திறக்கிறாங்க, காலை ராத்திரி யார் வர போறா? ராத்திரியில கோவிலுக்கு அந்த ஊர்ல அப்பதான் திறப்பாங்க, அந்த சாமிக்கு ராத்திரி திறந்திருக்கான், காலையில கோயில மூடிடுவாங்க. நமக்கு எப்படி தெரியுமாமா, நமக்கு மூளைக்குள்ளேயும் ஒரு கிறுக்கு இருக்கு. அது எப்படா கேட்கலான்னு யோசிக்கும். நீங்க கிறுக்கணும், ஆனா கிறுக்குன்னு ஆர்வம் இருக்கணும். கேள்வி கிறுக்கு தான் சொல்றேன். ஒரு கிறுக்கு சந்திக்கும் பொழுது அந்த கிறுக்கு வெளியில வரும். இன்னைக்கு உன்னை சந்திக்கும் போது வெளியில வருதுன்னா காரணம் என்ன? உன் பேச்சு அப்படி இருக்குன்னு அர்த்தம். நீ விவரம் பேசும் பொழுது ஏதோ ஒரு கோயில், உலகத்துல 1000 கோயில் இருக்கு, எவ்வளவு லட்சக்கணக்கான கோயில் இருக்கு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. நீ ஸ்தலத்துடைய பெருமையை பேச நினைச்ச நீ ஒரு கோயில் இப்படி திறக்கிறான்னு கேட்கிற பத்தியா? சரி, ஆனா அந்த கோயில் வந்து எல்லா நாளும் திறந்திருப்பாங்களா? எப்படி அந்த கோயில் நீ சொல்ற? நான் சொல்றது எல்லா நாளுமே திறந்திருப்பாங்க. எல்லா நாளுமே இரவுல தான் திறப்பாங்க. இரவுனா எத்தனை மணிக்கு? பொதுவா மாலை ஆகணும். மாலை பொழுது சாஞ்சிரணும். ஒரு 6:30 மணி, ஒரு 7 மணி வச்சுக்கோ. அந்த மாதிரி இருட்டானா தான் கோயில் திறப்பாங்க. எப்ப எத்தனை மணிக்கு மூடுவாங்கன்னா பொழுது விடியும் பொழுது, விடிய காலத்துல. ஆமா, சூரியன் வந்துட்டா சாத்திடுவாங்க. அப்போ கேள்வி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே சாத்திடுவாங்க. ஆமா, அந்தி சாஞ்சோனே திறக்கணும், அந்தி பொழுது வந்தோடனே திறக்கணும், காலை விடியறதுக்குள்ளே விடியும் போது. இதானே உங்க கேள்வி? எல்லா நாளும் திறந்திருக்கும்ல. இதே மாதிரிதான் பாருங்க, வள்ளி நாயகம் ஒரு கோயில். நீ சொல்றதாச்சும் 6:30 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிக்கு திறந்துருவாங்க. இல்ல பேய் நடமாடுற நேரம், நீ வந்தேல வெளியில வந்தேல, என்ன நேரத்துக்கு வந்த? நான் ஒரு 11-12 மணி ஏறக்குறைய பேய் வர்ற நேரம். அப்ப நீ வந்திருக்க, நான் பேயா? அது சரியா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றமா. அப்ப ஒரு நள்ளிரவுங்கிறது 12 மணிக்கு சொல்லுவான். நள்ளிரவு 12 மணிக்கு கோயில் திறக்கிறாங்க. நீ சொல்லாச்சு பரவாயில்ல, வாரம் முழுக்க. ஆனா இது பாருங்க வள்ளி நாயகம், வாரத்துல ஒரே நாள் திங்கக்கிழமை மட்டும் சரியா நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு கோயிலை திறக்கிறாங்க. எங்க நீ சொல்லு? என்னப்பா பெரிய பிரச்சனையா இருக்கு? உன் பிரச்சனை விடவா, நான் எவ்வளவுதான் நம்ம மண்ணு, இந்த மண்ணுக்கான பெருமை, மண்ணுக்கான சிறப்பு சொல்லையா? நான் கேக்குறேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே.
தாராளமா பேசு, இன்னும் பேசு. உலகத்திலேயே யாரும் பிரசித்தி பெற்ற மத்த ஆசிய- உன் காட்சியில என் காட்சி என்ன சொன்னாங்க? எப்பா சீக்கிரம் முடியும்பா, திறக்கத்தை எதிர்பார்க்கிறோம், நான் வரல, நீங்க பேசுற விவரத்தை எதிர்பார்க்கிறோம். நான் சொன்னா- வரலையே, அப்படித்தான் சொன்னாங்க. அதுதான் சொல்றேன். அம்மா, சீக்கிரம் ஆனா இப்ப முடியுமா? சந்திச்சு ஏறக்குறைய அரை மணி நேரம் தாண்டிச்சு. யாரும் ஒருத்தவங்க நேரம் ஆயிடுச்சுப்பா, முடியுமா சொன்னாங்களா? ஆமா. எது அந்த விவரத்து மேல விவரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு இரு ஆர்வம். நான் இதை போன வருஷமே பார்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே 1.5 மணி நேரம் போன வருஷம் பேசணும்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் பேசணும். 1.5 மணி நேரம். ஆமா, அவ்வளவு நேரமும் ஒவ்வொருத்த முகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவங்க கண்ணுல நான் பார்த்தேன். இதெல்லாம் நல்லா காக்கா பிடிக்கிறிய, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டது மாலை சாய்ந்த உடனேயே காலை வர்ற வரைக்கும் திறந்திருக்க கோயில் எதுன்னு கேட்டா இவர் எடுத்து என்னை அடிக்கிறார் பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டது என்னன்னா, நீ சொன்னதாப்புல வாரம் முழுக்க, நான் சொல்றது வாரத்துல ஒரு நாள், முதல் நாள் திங்கக்கிழமை, அதுவும் 6-7 மணிக்கெல்லாம் இல்ல, பேய் வர சரியான 12 மணிக்கு கோயில் திறக்காங்க. நீ சொல்லு. கேள்வி நல்லா நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒருபடி வித்தியாசம் புரியுது. இருக்கு. கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகாது, அது எனக்கு தெரியும். இல்ல ஒரு ஆனா உன் சவாலுக்கு கண்டிப்பா நானும் சவால் விட்டே இல்ல, தெரியும். ஒரு விஷயம் நான் ஒரு புதுமையா கேட்கும் போது நீங்க அதுல ஒருபடி கொஞ்சம் மேல போய் இன்னும் கொஞ்சம் புதுமையா கேக்குறீங்க பாருங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான், மதிக்கிறேன். இருக்கட்டும். இப்ப ராமாயணம் இருக்கிறது தெரியுமா? நான் என்ன விவரம் பேச நினைக்கிறேன். ராமாயணம் இருக்குல்ல, ஆமா. ராமாயணத்துடைய கதை, அதாவது ஆசிரியர் உங்க அண்ணன் பேசும்போது சுருக்கமா சொன்னேன், கொஞ்சம் விரிவா சொல்றேனே. என்னதான் கம்பராமாயணம் பேர் இடம்பெற்றிருந்தாலும் கூட நியாயமா அதை எழுதின முதல் ஆசிரியர் யாரு? எழுத ஆரம்பிச்ச ஒட்டக்கூத்தர். அவர் தான் முதல்ல எழுதினவர். ஆமா. அவர் தான் நியாயமான ஒரு அங்கீகாரம் நடத்திருக்கணும். ஆனால் கம்பர் ஜெயிச்சான்றதுக்காக தான் எழுதிய ராமாயணத்தை கிழிச்சு போட்டு போனார். ஆமா. ஆனா உண்மையிலே அந்த ராமாயணத்தின் ஆசிரியர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் தானே. இறுதியாக மீதி இருந்த உத்தரகாண்டம் ஆமா. என்று சொல்லக்கூடிய ஒட்டக்கூத்தர் எழுதிய அதை மட்டும் கம்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க பாதி வரைக்கும் எழுதினாரு. பாதி வரைக்கும் எழுதின அவரு எதுக்கு கடைசி ஆண்ட உத்தரகாண்டத்தை கூட கொடுத்துட்டு போறாரு? ஆமா, அப்ப முழுசா முழுவதுமாக எழுதியிருக்காங்க அர்த்தம். உத்தரகாண்டம் கொடுத்து. ஆனா இன்ன வரைக்கும் ஒட்டக்கூத்தர் ராமாயணம் பேர் இருக்கா? இல்ல. கம்பராமாயணம் பேர் இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஒட்டக்கூத்தருக்கு பெருமை மத்த எதுலயும் கிடைக்காத பெருமை, அவர் பாடிய கவியில கிடைக்காத பெருமை, அவர் எழுதிய நூல்ல கிடைக்காத பெருமை, இது எதுலயுமே கிடைக்காத அந்த பெருமை ஒட்டக்கூத்தருக்கு இந்த மண்ணில கிடைச்சிச்சு. எங்கன்னு சொல்லு. ஒட்டக்கூத்தருக்கு ராமாயணம் எழுத அவர் பாடிய கவியில கிடைக்காத பெருமை, ராமாயணம் கிடைக்காத பெருமை, ஒரு அங்கீகாரம் இங்க ஒரு சிறப்பு இந்த மண்ணில கிடைச்சிருக்கு. எப்படி நீங்க வரும்போது நினைவுபடுத்த மறந்துட்டீங்களோ வழிநாயகம்? கேட்கும் போதே முகம் வெளியே போகுதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா? இல்ல சில பேர் அப்படி இருந்தாலும் கூட நான்லாம் எந்த பல எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அப்படிலாம் நான் பண்ற ஆளை பார்த்துருக்கேன். நான் எப்பவுமே அப்படிதானங்க இருப்பேன். ஒரு கண் மட்டும் சிவந்து போயிருக்கேன். அதை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? ஆமாமா, எதிராளி கண்ணை பார்த்தா நம்ம பேச முடியும். மிரட்சி தெரியுதா இல்ல தெளிவு இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையா? எனக்கு தேவைதான். எதிராளிய திக்குமுக்காட வைக்கிறா. நீ எதை பார்த்து பேசுறா? நீ எதை பார்த்து பேசுறா? சிரிக்காதீங்கண்ணே. அவரே ஏற்கனவே நடுராத்திரில வாரத்துல ஒரு நாள் கோயில் திறக்கிறாங்கன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க வேற சிரிச்சீங்கன்னா அடுத்து வருஷத்துல ஒரு கோயில் எங்க திறக்கிறாங்க கேட்பேன். இன்னும் ஒரு 50-60 கேள்வி தயார் பண்ணி வச்சிருக்கேன் உனக்காக மட்டும். நான் ஒரு 150 தனியா உனக்காக மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கேன். காத்து நேரம் முடிய போறது இல்ல. இன்னும் சனி புடிச்சிருச்சு வச்சுக்கவே விடுறதுக்கு இன்னும் 7, 8, 9 வருஷம் கூட ஆகும் நினைக்கிறேன். சனிதா நான் சிவரஞ்சனி அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லா இருந்தா நான் தான் பொங்கு சனி, இல்லைன்னா நான் தான் சென்னை சனி. தெரியுது தான், நீ இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நான் கேட்கிறேன் உங்களை, சைவ சமய குறவர்கள் 4 பேர் சொல்லுங்க. பெரிய கண்டுபிடிப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? சொல்லுங்க. கேள்வி அது இல்ல, சொல்லுங்க. கேள்வி அது இல்ல. அது இல்ல கேள்வி. இல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பம் எழுதப்பல. அப்பர் சுந்தரர் மாணிக்க தெரியும் சம்பந்தர். யாரு அப்பர்? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தெரியும். சுந்தரர் இல்லையா? ஏன் மத்த யாரும் பிடிக்காத உனக்கு? வேணாம், எங்க சுந்தரர் தானுங்க. அந்த சுந்தரருக்கு இந்த ஊருக்கு நிறைய பெருமை இருக்குங்க, சம்பந்தம் இருக்குங்க. நான் உங்களை கேட்கிறேன். ஒரு பொண்ணு எடுத்த ஒரு பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. இந்த சுந்தரர் இருந்தாருல, இவருக்கு ஒரு நேரத்துல 2 கண்ணும் தெரியாம போச்சுல. ஆமா. 4 பேத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 கண். காரணம் என்னன்னா, ஒரு முறை அவர் உணவு கிடைக்கலங்கிறதுக்காக ஒவ்வொரு செடியா போறாரு. அப்ப அது கள்ளி செடியும் தெரியாம அதை உணவுக்கா பிக்கும் பொழுது அந்த கள்ளிப்பால் கண்ணில் பட்டுருது. உடனே ஒரு 2 கண்கள் குருடா போச்சு. அப்படியா? இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஏன் கண்ணு தெரியாம போச்சு? என்னமா போய் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப தெரியுமா? கேள்வி ஏமா என்ன நியாயம் உனக்கு? ஏங்க நீங்க கேக்குறியா? கோயிலை பத்தி கேட்டேன், சொல்லல. ஒட்டக்கூத்தருக்கு இந்த இடத்துல பெருமை இருக்கு. எனக்கு என்ன பயம்னா, இப்ப ஏன் குரல் இனிமையாவே இல்ல உன் குரல் இனிமையா தான் பிரச்சனை இல்ல. 2 தொண்டையும் ஒரு தொண்டை தான். பரவாயில்ல.
முடிஞ்ச அளவுக்கு கத்துவாங்க. ரெண்டு துணி துருப்பிட சொன்னதேன் ஒரே இடத்த கட்டணம் வச்சுக்கவே கேட்கறதுக்கு ஒண்ணும் புரியாது. நான் அதனால தான் சரி விவரம் பேசுற நீ தனியா நான் தனியா அப்படி பேச நினைச்சேன். சரி, பேசுங்க. நீ வம்புக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல ஏய், நீ கேள்விகள் குறியா இருக்கா? ஆமா. நான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன். கேட்டிருக்கியா? நான் இப்ப கடைசியா கேட்டது இந்த மண்ணுக்கான சிறப்பு. ஒட்டக்கூத்தருக்கு பெருமை கிடைத்தது இந்த மண்ணுல தான். நீங்க சொன்ன மாதிரி பாண்டி நாட்டுல இல்ல. ஒட்டக்கூத்தராகப்பட்டவர் சிறப்பு பெற்றவர். அத நான் மறுக்கல. அப்புறம் என்ன? அவரால உருவாச்சு. ஒட்டக்கூத்தர் சிறப்பு பெற்றவர் தான். கவி பாடினதுனாலயா ராமாயணம் எழுதினதுனாலயா இல்லையே, அதை விட சிறப்பு கிடைத்தது இந்த மண்ணுல சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் 4 பேத்துல ஒருத்தர். அந்த 4 பேத்துல ஒருத்தருக்கு 2 கண்ணு தெரியாம. சரி, சுந்தர இந்த மண்ணுல பிறந்தவர், இந்த மண்ணுல வாழ்ந்தவர், அதை நான் ஏத்துக்கிறேன். சுந்தர பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? சுந்தர பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? யாராருக்கு எங்க மகனா பிறந்தாரு தெரியுமா? ஆமா. எங்க பிறந்தாரு? சடையனாருக்கும் சிங்கானியாருக்கும். எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு? திருநாவலூர். திருநாவலூரிலே சடைய நாயனாருக்கும் இசைஞானியருக்கு மகனாக பிறந்தார். நரசிங்க முனையரால் வளர்க்கப்பட்டார். ஆமா, நம்பி ஆரூர்னு பேர் சூட்டப்பட்டார். நம்பி ஆரூராருன்னு பேரு. நான் அதை கேட்கிறேன். இப்ப இத்தனை சிறப்பு சுந்தரரை கொண்டுல. ஆனா ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? வச்சவன் தான் எடுக்கணும், வள்ளி தெரிஞ்சவன் தான் நடக்கணும், தொலைச்ச இடத்துலதான் தேடணும். கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தொலைக்கிறோம் அங்கே போய் தேடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சுந்தரருக்கு பொருந்தாது. சுந்தர பத்தி என்ன கேக்குறீல? எங்க வைக்கிறோமோ அங்கேதான் எடுக்கணும், எங்க தொலைச்சோமோ அங்கேதானே போய் தேடணும். ஆனா சுந்தரர் ஒரு பொருளை போட்டார் ஒரு இடத்துல, எடுத்தார் இன்னொரு இடத்துல. சுந்தரர் நீங்க கேட்டீங்கம்மா, வேற ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுத்தாரா? போட்டது ஏதோ ஒரு இடத்துல, எடுத்தது ஏதோ ஒரு இடத்துல. ஆனா எடுத்த இடத்துக்கும் நம்ம பகுதிக்கு ஒரு சம்பந்தம் உண்டு இருக்கு. சரி சொல்றேன், இருக்கட்டும். அது இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். அப்ப இந்த சுந்தரருக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு. என் விஷயத்துக்கு முதல்ல வாங்க. ஒரு கண்ணு ஒரு ஊர்ல தெரிஞ்சிச்சு, இன்னொரு கண்ணு இங்கே தான் தெரிஞ்சிச்சு. அது எங்க தெரிஞ்சிச்சு? இதுதான் கேள்வி. நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள நீங்க கேட்ட கேள்வியை நான் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சுந்தரரு போட்ட இடம் ஒண்ணு, ஆனா எடுத்த இடம் இன்னொன்னு. இதான் கேள்வி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை கேட்க சிவபெருமான் பல இடங்களுக்கு அவர் வர சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணுதான் விருத்தாச்சலத்துக்கு வர சொன்னார். அப்ப விருத்தாச்சலத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர் என்னை பத்தி பாட்டு பாடு அப்படின்னு கூப்பிட்டுருந்தார். இவரு படிக்க ஒரு காசு கேட்டார். அப்படி படிக்க ஒரு காசு பாடி பெறப்பட்ட பொற்காசு 16,000 பொற்காசு. அப்ப இந்த 16,000 பொற்காசை வாங்கிட்டு இவர் என்ன சொல்றாரு சிவன்ட்ட, திருப்பி நான் விருத்தாச்சலத்துல இருந்து திருவாரூர் வர்றதுக்குள்ளேயும் ஊடால எவனாவது வழிவரி கொள்ளக்காரங்க களமாட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இந்த பணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னார். உடனே என்ன பண்ணாரு, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தபுரீஸ்வரர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறுல இந்த பொற்காசை புறம் போடுனார். எப்படி? ஆத்துக்குள்ள போட சொன்னார். அப்ப இவர் கேட்டார், ஆத்துக்குள்ள போட்ட இந்த பணத்தை எங்க எடுக்கிறது? நேரா திருவாரூர் போ. திருவாரூரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆலயமான தியாகராஜ பெருமாளுடைய ஆலயத்திலே கமலாம்பிகா குளர்ல அந்த குளத்துல போய் இறானார். அப்படி மணிமுத்தாறுல பணத்தை போட்டு திருவாரூர் கமலாம்பிகை குளத்துல எடுத்த ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தார். அப்ப போட்ட இடம் ஒண்ணு, எடுத்த இடம் ஒண்ணு. சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை. மொத்தத்துல மணிமுத்தாறுல போட்டு திருவாரூர் கமலாய குளத்துல எடுத்தார் சுந்தரமூர்த்தி. அதே மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு ராமாயணம் எழுதியதை காட்டிலும் சிறப்பு. சோழ மன்னருடைய அவையிலே புலவர்களாக இருந்ததை காட்டிலும் ஒரு சிறப்பு. பெம்மனை எதிர்த்து பாடினால் கிடைக்காத சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, எதுக்காக பாட்டு பாடினார்? கலைவாணி கலைமகள் நினைத்து. அந்த கலைமகளாகப்பட்டவளுக்கு கலைமகள் எப்படி கம்பரை சில இடங்கள்ல வந்து காப்பாத்திருக்காங்களோ அது மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு ஒரு இடத்திலே காட்சி தந்தாள். அப்படி காட்சி தந்து சோழ மன்னர் அந்த ஒட்டக்கூத்தருக்காக கொடுத்த இடத்துல ஒரு கோவில் எழுப்பினார். யாருக்காக? சரஸ்வதிக்காக. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்குன்னா, நம்ம திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர். அந்த கூத்தனூர்ல தான் சரஸ்வதிக்கு தனியா கோவில் நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பு. எந்த மண்ணை பற்றி பேசும்போது கிடைக்காத ஆர்வம். இப்ப நம்ம ஏறக்குறைய 5-6 கதை பேசியிருப்போமா?
ஆனா திருவாரூர் இந்த மண்ணு நினைக்கும் பொழுது இன்னும் 50-60 கதை முன்னாடி வந்து விழுகுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அத்தனை சிறப்பு இந்த மண்ணு கொண்டு. நீங்க கேட்ட அப்ப அது முடிச்சிடுறேன். அப்ப இந்த திருவாரூர் பூந்தோட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒட்டக்கூத்தரால் கட்டப்பட்ட சரஸ்வதி கோவில். அதனாலதான் அந்த இடத்துக்கு ஒட்டக்கூத்தரால் உருவான ஊரு, அதுக்கு கூத்தனூர் அப்படின்னு பேரு. கூத்தனூர் கோவில் இருக்கே சரஸ்வதி கோயில், அது ஒட்டக்கூத்தர் கட்டின கோயில். இதுதான் அவருக்கு எல்லாத்த காட்டிலையும் மிக மிக சிறப்பான பெருமையான ஒரு விஷயம். கலைவாணி கோயில்ன்றதுனால இந்த ஆலயத்து போனா எழுதுகோள் இது மாதிரி படிப்பு சம்பந்தமான பொருட்களை பிரசாதமா வழங்குவது இயல்பா இருக்கு. அப்படிப்பட்ட பெருமையான ஆலயம் நம்ம மண்ணில் இருக்குது. சிறப்பத்தை அதே சுந்தரம் ஆரம்பிச்ச சுந்தரமூர்த்தி அவர் மேலோகத்தில் இருக்கும் பொழுது அவர் பேர் ஆளாள சுந்தரர்னு பேரு. அவர் 2 பெண்களை பார்த்து ஆசைப்படுறார். பேரு கமலினி அணிந்தையார். வேலை வரமா சொல்லுங்க. சொல்லாம விட்டா அப்ப நீ பாட்டு யோசிச்சு சொல்லலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. வேலை பாரு. சரி சொன்னா என்ன தப்பு? கமலினி அணிந்தையார் சொன்னா என்ன தப்பா? கேள்வி யாரு கேட்டா? சொன்னா என்ன தப்பு? நீ கொடுக்குற உயிர் பிச்சாலும் ஒண்ணு தேவையில்ல. சரி அப்ப செத்தாலும் மேடையில சத்துக்கிறேன். நீ பதில் தெரியாம தான் அப்ப நீ நிப்பாட்டு கேள்வி வெக்கம் இல்லையா மானம் இல்லையான்னு கேட்டுக்க. ஏன்னா பத்தி கவலை இல்லை, வாய முடியும் கொஞ்ச நேரம். சரி இதை சொல்லி முடியும், அடுத்து வரேன். கமலினி அணிந்தையார் ஆசைப்படுறாரு, சாபத்தை கொடுத்தாரு. இந்த கையில இருந்து கொண்டு இந்த பெண்கள் மேல் ஆசைப்படுறியடா, நீ பூலோகத்தில் மனிதனாக பிறந்து இந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு பிறகு அதுக்கு பிறகு மேலோகத்தை வாடான்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்னதுனால தான் பூலோகத்திலே பிறக்கிறார் நம்பியார் ஒருவனாக சுந்தரமூர்த்தி. இப்ப இந்த 2 பெண்களும் யாராக பிறக்கிறாங்கன்னா பறவை நாச்சியாராக திருவெட்டியூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே பிறக்கிறார். சங்கிலி நாச்சியாராக திருவாரூரிலே பிறக்கிறார். முத மனைவி திருவெற்றியூரிலே பிறந்த பறவை நாச்சியார் திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ண அவரு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போறேன் என்று பதிகமாட கிளம்பியவர் திருவாரூர் வர்றாரு. சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறாரு. பார்த்த பார்வையிலே அந்த பெண் மீது கால் கொண்டு திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறமான்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றா, சிவலிங்கத்துக்கு சத்தியமா நீங்க என்னை விட்டு பிரிய மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப சிவலிங்கத்தை சத்தியம் பண்ணி சொன்னதுனால இவர் சிவன் நண்பர் தானே, சிவன் சொல்றார், ஐயா நான் சத்தியம் பண்ணி கேட்கும் பொழுது நீ சிவலிங்கத்தில் இருக்காத மகிழ மரத்து மேல வந்துருன்னு சொல்றார். இவர் சரி ஒத்துக்கிட்டார். இங்க என்ன சிவன் என்ன பண்ணாரு, திரும்ப சங்கிலி நாச்சியார் கனவுல போய் நீ சத்தியம் வாங்கும் பொழுது லிங்கத்து மேல வாங்காத மகிழ மரத்துல வந்து வாங்கன்னு சொல்ல. இங்க 2 பக்கமும் வேலையை பார்த்துட்டாரு சிவபெருமான். இப்ப சத்தியம் வாங்கும் பொழுது லிங்கத்து பக்கத்தில் இல்லாம மகள மரத்து அடியில சத்தியம் வாங்கிட்டான். சிவலிங்கம் சத்தியமாக நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த அவரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தன் மனைவி பறவை நாச்சியார் ஞாபகம் வருது. வர்றாரு, வந்து திருவாரூரை விட்டு கால் எடுத்து வச்சாரா இல்லையா? திருவாரூரை விட்டு கால் எடுத்து வச்சோடனே அவர் கண்கள் குருடாக போனது, கண் பார்வை பறி போயிருச்சு. கண் பார்வை பறிபோன பிறகு ஒவ்வொரு ஆலயமா போறாரு, பதிகம் வர்றாரு, இறைவனை வணங்குறாரு, பார்வை கிடைக்குது. காஞ்சியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரநாதர் என்று சொல்லக்கூடிய இறைவனை பணிந்த பிறகு அவருக்கு 2வது கண் பார்வை கிடைச்சிருச்சு. முதல் கண் பார்வை இங்கே கிடைச்சிச்சு. நீங்க தான் சொல்லணும், எனக்கு கேள்வியா தானே. அது இங்கேதான் திருவாரூரிலே கமலாம்பிகை குளத்தில் இருந்த பிறகு அவர் கண் பார்வை கிடைத்தது. அப்ப 2 கண்ணை குருளாக்கிட்டார். ஏன்? என் மீது சத்தியம் பண்ணி சத்தியத்தை மீறியதற்காக கண் பார்வை பறித்த அவரு திரும்ப கண்ணை கொடுத்தார் சுந்தரமூர்த்திக்கு. ஒவ்வொரு ஆலயமா போய் பதிகம் பாடினார், திருவாரூர்லையும் காஞ்சிபுரத்திலையும். போதுமா? அப்படியாவது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவருக்கு ஆசை. அவர் ஆசை கண் பார்வை கூட போனாலும் இவன் நம்ம மீது இத்தனை அன்பு மரியாதை வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அருமையான விளக்கம், இதை நான் ஏத்துக்கிறேன், மறுக்க முடியாது. மொத்தத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் இதே திருவாரூர் வீதிகளிலே 2 பொண்டாட்டியை சமாதானம் பண்றதுக்காக நண்பருக்காக நடந்து போனாரா. அதனாலதான் திருவாரூரில் பிறந்தோருக்கு நான் அடிமை அப்படின்னு சிவனே சொன்னாரா. அப்ப சிவனே வந்து நடமாடிய ஒரு மண்ணு, ஒரு ஊரு. அதே திருவாரூர் கமலாயக்குளத்து இன்னொரு சிறப்பு இருக்கு. 63 தண்டி அடிகள் ஒருத்தர். ஏன்னா இங்க எப்படி மதுரையில சமணத்தை ஒழித்து சைவத்தை ஞான சம்பந்தப்புறம் மீட்டாரோ அதே மாதிரி நமினந்தி அடிகள், தண்டி அடிகள். தண்டி அடிகள்ன்றது கமலாய குளத்தை தோண்டி அந்த சமணருடைய கொட்டத்தை அடக்கிய ஒரு சிறப்பு. அதுவும் திருவாரூர். இந்த கமலாய குளத்தை தண்டி அடிகள் அவர் பேர். அது மட்டும் இல்ல, அப்படி பார்க்க போனீங்கன்னா நவகிரகங்கள் நேர் வரிசையாக இருக்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா அதுவும் திருவாரூர் தான். ஆமா, இத்தனை சிறப்பு உள்ளது திருவாரூர். சரி, என்ன பண்ற அந்த இடத்துல? அதெல்லாம் சரிதான்.
இந்த ராத்திரியில தினமும் கதவு திறக்கிற கோயில் எதுன்னு கேட்டேன்னு. ராத்திரினா 6 மணி தானே. ஆமா. 6 மணியை வந்து சாயங்காலம்னு சொல்லலாம். நீங்க கேட்டது அத ராத்திரின்னு புரிஞ்சிருச்சு. சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆனா 12 மணியை யாரும் சாயங்காலம்னோ விடிய காலம் சொல்ல போறது இல்ல. அது அந்தி பொழுது நள்ளிரவு. நள்ளிரவுல நள்ளிரவு தான். வாரத்துல ஒரு நாள் திறக்கிற கோயில். ஒரே நாள் தான். நீ சொன்னாப்ல 6 நாள். இது ஒரே நாள் தான். சொல்லுங்க. சொல்லு. ஏன் நான் சொல்லணும்? ஏன் நான் சொல்லணுமா? நான் தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் வாய் காது வரைக்கும் போச்சு, எனக்கு என்ன பிரச்சனை? பொரடி வரைக்கும் போச்சு, ஆமா. அதை தாண்டியும் போச்சு. கேட்டீங்க, கேட்ட கேள்விகளுக்கு பூரா நான் பதில் சொல்லியிருக்கேன். மறுக்கல. இப்ப நான் சரி இப்ப நான் சொல்லலன்னு சொல்லு. நான் சொல்ல கேட்டதுக்கு சொல்லலன்னு சொல்லு. உங்களை தப்பு சொல்லல. அப்புறம் என்ன? ஏங்க இங்க பாரு, உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு விவரம் பேசினாலும் ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சுட்டு உங்களுக்கு இதே இல்ல, வேலை. நீ என்ன எதிர்பார்க்கற? எப்ப பார்த்தாலும் நான் ஒரு கேள்வி என்னதான் நாரத பேசணும்பா. அப்புறம் பதில் சொல்ல வண்டியம்மா அந்த ஒரு கேள்வி கேட்டுச்சுப்பா. அதுக்கு நாரத சொல்லல பாருப்பா. இப்ப இதுக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கவே இன்னமும் நீ கேள்வி கேட்டுட்டே இருப்ப. யா அதனால தான் ஏன் கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஓ 2 கண்ணே குருடாக்கலாம் தான் நீ பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் நீ நினைச்சிய? இப்ப அம்மா இப்ப நினைக்கிறேன். சொல்ல முடியாது. நீ நினைச்சிய? இன்னும் நினைக்கிறேன். உங்களால சொல்ல நினைக்காத. முடியாது. நீங்க சொல்ல கூடாதுன்னு. ஏன் நினைக்கிற? ஐயோ அந்த ஆட்டம் ஆடக்கூடாது. சரியா? ஒழுங்கா பேசுறீங்க. இவ்வளவு ஆட்டம் நான் ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். சிவரஞ்சனிக்கு இவ்வளவு ஆட்டம் ஆகாது. முதல்ல சிவரஞ்சனின்னு பேரை சொல்றாங்க. உன் பேர் அதானே? உங்களுக்கு பக்குவம் பத்தாது. எது பத்தாது? முதல்ல பேச்ச குறைங்க. ஏன் பக்குவம்? எனக்கெல்லாம் நீ ஒன்னும் பாடம் எடுக்காத. பக்குவத்தை பத்தி உங்களுக்கு யாரு பாடம் எடுக்கிறேன்னு சொன்னா இரு. நான் எடுக்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கவா? என்னது? உன் பேர் சிவரஞ்சனி. மேடையில பதிவு பண்ண தப்பாவே இருக்கட்டும். பக்குவம் பார்த்தா சொல்றியே. நான் நாடகத்துக்கு 2007 வந்தேன். அப்ப என்ன உனக்கு ஒரு 15-16 வயசு இருக்குமா? அப்ப நீ சண்டை போட்ட ஆளுலாம் யார் தெரியுமா? நான் பார்த்திருக்கேன். நாடகம் பார்த்து நான் நாரதம் வந்தவன். முத்தப்பா மாமாவோட சண்டை போட்டு 5:30 மணி வரைக்கும். ஏன் அரங்கேற்ற நாடகம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதுதான் என் முதல் அரங்கேற்ற நாடகம். முத்தப்பா மாமா நாரதர். என் அறிமுக காட்சி மட்டும் நான் பண்ணேன். மற்றபடி சந்திப்பு எல்லாமே அவதான் பண்ணாரு. அந்த நாடகத்துல அந்த நாடகத்துல நீங்க 2 சண்டை போட்டு 5:45 ராஜாவோட ஒட்டிய. ஏன் அப்ப உன்னையோட ஒரு வயசு மூத்தவர் தானே? முத்தப்பா பேசியா? ஏன் அப்ப இனிச்சிச்சு? எங்க மாமே ஆறுமுகம் மாமா நாரதர் இப்படித்தான் இருப்பாருன்னு வாழ்ந்து காட்டினாரு. தெய்வத்தில் ஏன் சண்டை கட்டி ஏறல? அப்பதான் உனக்கு பக்குவம் இருந்துச்சு. திருப்பி நான் கேட்கும் பொழுது பக்குவம் இல்லையா? அது என்னோட தொழில். இதுவும் என் தொழில் தான். உனக்கு அது தொழில்னா எனக்கு வேலை வெட்டி இல்லாதா? பாருமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கும் கத்தி தொலைது. ஏற்கனவே நீங்க தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. கேக்குறேன். அப்புறம் உள்ள ஓன சீனா புடிச்சு இழுக்கறேன்றது நாரதர் வந்து கூட்டி எதுக்கு செய்யற? ஏன் போறீங்க? சீனா புடிச்சு இழுக்கற எதுக்கு? சீனா புடிச்சு இழுக்கற அன்னைக்கு என்ன கடப்பார ஒசர இல்ல கடப்பார தூக்கிட்டு வர்ற? ஏன் செய்யறான்னு கேக்குறேன். பத்தி பாத்து எனக்கு பக்குவத்தை பத்தி எனக்கு பக்குவத்தை பத்தி நீ பாடம் எடுக்கறீல. எது உனக்கு பக்குவம் இல்ல? ஒரு கதையை எப்படி முடிக்கணும்ன்ற அந்த என்ன இல்ல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க முடிக்க போகையில உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கட்டி நிப்பாட்டினா குற்றம் தப்பு. ஆனா என்னக்கா நான் முன்னாடியே ஒரு கேள்வியை கேட்டுறேன். அதுக்கு பதில் சொல்லாம எப்படி உள்ள போவீங்க? விஷயம் என்ன தெரியுமா? நீ அவ்வளவு நல்ல மனுஷன் நீ இல்ல. இப்ப இதுக்கு நான் சொன்ன வச்சுக்கவே இதோட நீ நிப்பாட்ட போறியா? நிப்பாட்ட மாட்ட. இப்படியே நீ தொடர்ந்து அது உன் பிறவிக்கணும். நீ நினைச்சாலும் அதை மேத்த முடியாது. இருக்கட்டா தப்பு இல்லையா? ஒரு மேடையில ஒரு சபையில நல்லிக்கோட்டையில இன்னைக்கு ரொம்ப தொலைவு, கொஞ்சம் அந்த சீசன் டைம் நேரமா இருக்கு, வர முடியல. எவ்வளவு நாள் காசு வாங்கிக்கங்க. நாடகம் நல்ல ஆளுக வரணும். எம்பிட்டு காசு வேணும் அதானே கேட்டாங்க. காசை பத்தி யோசிக்கல. அப்ப நம்ம அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. அப்படி அவங்க காசை பத்தி யோசிக்கிறாலும் தான் இந்த பக்கத்துல மன்னார்குடியிலயோ இல்ல பக்கத்துல ஒருத்த நாட்டிலேயே நாடக எல்லாமே இருக்காங்க போட்டு நடத்திருப்பாங்க. நம்ம மீது கலைஞர் மீது கொண்ட ஆர்வம் பாசத்தினாலதான் 210 கிலோமீட்டர் இருந்து கூட்டி வந்திருக்காங்க. சொன்ன ஒரே வார்த்தை. அதனால அவங்க மீது எனக்கு மரியாதை இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை யாருக்கு எம்பிட்டு சம்பளம் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆனா எங்க ஊருக்கு நேரத்துக்கு வரணும்னு நல்லபடியா தர்க்கம் பண்ணி கொடுங்க அதானே சொன்னாங்க. அப்ப காசை எதிர்பார்க்காம அவங்க அக்கா விட மாட்டேங்க. இது அவங்க என்ன அங்க அவங்க பாசம் எவ்வளவு வாங்கிக்கங்க. ஆனா தூரத்துக்கா காசு வாங்கினா தொழிலுக்கு வேறு அவமரியாதை. அங்க பாருங்க. நீ மதுரை டவுனுக்குள்ள கொடுத்தா இந்த சம்பளம் வாங்க போறேன். நீ இன்னும் நீ மெட்ராஸ் இந்த சம்பளம் வாங்க போறேன். சம்பளத்தை பத்தி நின்று பேசாத. சரியா? சம்பளம் பெரிய விஷயம் கிடையாது. அது பிரச்சனை இல்ல. நீ செய்யற சேட்டை தான் விஷயம். இங்க காசுக்காக வேலைன்றது ஒரு பக்கம். ஆனா இது ரொம்ப முக்கியம். இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. விடக்கூடாதுன்றாங்க. உங்களை என்ன விடாதீங்கன்றாங்க. பதில கேட்டு முடிச்சிட்டு உள்ள அம்மா பேசாம உட்கார்ந்திருக்காங்க. நீ அவங்கள கோர்த்துட்டு வேலை பார்க்கறியா? அங்க பாருங்க சொல்றாங்களா இல்லன்னு பாருங்க. விடாதீங்கன்றாங்க. சும்மா உட்கார்ந்திருக்காங்க. எதனால சொல்றாங்க தெரியல. பெண்கள்
பெண்கள்ல இருந்து ஒரு நாரதர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான், பேசிட்டான். சரி விடு. அதை பதில முடிச்சிட்டு போங்க. ஆனா இப்போ சொல்றேன், பதில் சொல்லுவேன். ஆனா இல்ல இந்த ஏன்னா ஊருக்கு அமைச்சோம் கோடிக்கணக்கான ஊர் பேர் இருக்கு. இல்ல இந்த ஊர்ல இந்த ஊர் தான் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காத செய்ய நீ செய்ய மாட்டாயின்னு நம்புறேன். புரியல. ஏன்னா நீ பேர் வாங்குறக்க எந்த எல்லைக்கு போவ அது எனக்கு தெரியும். அப்படிலாம் கிடையாது. எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, நியாயம் இருக்கு. நீ அந்த நியாயத்தை மீறி வேலை பார்க்க மாட்டேன். அது எப்படி தெரியுமா? தெரியாத ஆள் வந்தா கூட தட்டி கொடுத்து கூட்டி போறதே இவ்வளவு வசனம் பேசுறான். இதனால நான் அப்படிதான் பண்ணிருக்கேன். ஏன் நீ போன வருஷம் இதே மணிக்கு வந்த ராஜா பாட்ட அவர் பாட்டு பேசாம இருந்தாரு. நீ 6:45 வரைக்கும் அவர் கூட வருத்தெடுத்தியே ஞாபகம் இல்ல? அதோட போய் எழுதி போட்டாலும் நீ அவன நல்ல மனுஷன் இல்ல. நீ ஒரு நல்ல மனிதர் பேசிட்டு இருக்க. தெரியாத ஆளுக்கு இங்க என்ன வேலை? அது சரி, தெரியாம வராதீங்க. தெரிஞ்சதை சொல்லும்போது வீம்புக்கு மறக்க கூடாதுல. தெரியும்ல உங்களுக்கு. ஊரா இவருக்கு பேரு இளம் புயல். என்னடி புயல்? நாங்க சுனாமி இருக்கையில புயலா? எனக்கு இப்ப இந்த பட்டம் கொடுத்து ஒரு 10 வருஷம் இருக்குமா? உனக்கு 20 வருஷம் கொடுத்தாங்களே வீரமங்கை சிவரஞ்சனே. ஏன் அப்ப இழுச்சுக்கிட்டு வாங்கடா? சீரம் சிங்கம். சீரம் சிங்கம். சிங்கத்துக்கு ஒவ்வொரு பல்லா வெட்டி புடுங்கணும்னா அது பேசாம வாழ சூடி கடந்துரும். என்னமா பிரச்சனை உனக்கு? இப்ப கலட்டி எடுத்து விடுவான். நள்ளிரவுல வாரத்துல 7 நாளும் இல்ல ஒரு நாள் மட்டும் திறக்கிற கோயில் இது. அத முதல்ல நீ யோசி. ஆனால் தினமும் திறக்கப்படுது. பொதுவா ஒரு கோயில்னா உன்னோட ஒரு நாடு ஆடுறது ஒண்ணு, மற்றவங்களுக்கு 10 நாடு ஆடுறது ஒண்ணியா. காலையில ஆரம்பிச்சு காலையில நடை திறந்து இரவுல நடை சாத்துவதுதான் எந்த ஒரு ஆலயத்திற்குமான ஒரு எப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா என்ன சொல்ற, மாலை அந்தி பொழுது சாய்ந்த பிறகு மாலையில் நடை திறந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது நட சாத்துறது அப்படின்னு. இப்ப நம்ம பேசுறது என்ன, திருவாரூர் மாவட்டம் வந்தாலும் மாவட்டத்தை நீ என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், மதுரை மாவட்டத்தை. அது நல்லாவே தெரியும். அதனால அங்கே உள்ள ஸ்தலங்களை கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தேன். எந்த மதுரை ஸ்தலத்துல எங்கே இந்த ஒரு சிறப்பு நடக்கணும். அது அந்த அந்த ஸ்தலம் அது ஒரு அம்பாளுடைய ஸ்தலம் தான். அந்த அம்பாள் பேரு கலாதேவின்னு பேரு. அந்த அம்பாளுடைய பேரு அது எங்க உள்ள ஆலயம் அப்படின்னா சிலார்பட்டின்ற ஒரு ஸ்தலத்தில் உள்ள கலாதேவி அம்பாள் ஆலயம். அந்த ஆலயம் அந்தி பொழுதுல நடை திறந்து சூரியன் உதிக்கும் பொழுது நட சாத்துற கோயில். கலாதேவி என்ற காலாதேவியினுடைய ஆலயம். காலத்திற்கு அந்த காலாதேவி என்று ஆலயம். ஆனா சொல்லும் பொழுது கலாதேவி அம்மன் கோயில் சொல்லுவாங்க நடைமுறைப்படி. நான் அந்த கோயில் போனதில்லை, ஆனா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கலாதேவி அம்மன் ஆலயம். மதுரையிலிருந்து ராஜபாளையம் போற வழியில கல்லுப்பட்டி அப்படின்ற இடத்துல சாமி. கல்லுப்பட்டி பக்கத்துல ராஜபாளையம் போற வட்டி கல்லுப்பட்டி அந்த பகுதியில் இருக்கு. நான் அந்த கோயில் போனதில்ல, ஆனா படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் தானே காலாதேவி கோயில் தான். வேற வேற அவ்வளவுதான். சரிதான், முன்னாடியே சொல்ல வேண்டியது. அதுக்கு கத்திக்கிட்டு கிடைக்கிய இந்த சரித்தான் இந்த சரித்தான் சொரித்தான் சொல்றதுக்கா நீ வண்ணனை தவிக்கிட்டு கிடந்த 11 வினாடிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கால சக்கரத்துல அந்த கலாதேவி என்ற காலாதேவி கோவில்ல. இப்ப நீ மேற்கோள் காட்டுறது நீ சொல்ற பதிலா நான் சொல்ற பதிலா? நீங்க சொன்னதுக்கு தான் பதில். எதுக்கு வாயை திறக்கிற? ஊர் பேரு சொல்லிட்டேன், சாமி பேர் சொல்லிட்டேன், உனக்கு என்ன வேலை? ஏங்க அந்த கதையில உனக்கு என்ன வேலை? இத பாக்குறவங்க ஒரு நேரங்காலம் சரியில்லைன்னா நேரா நாங்க சொன்ன மதுரை பக்கத்துல கொஞ்சம் இப்ப அந்த அம்மாவை கேட்கிறேன். இந்த அம்மா கிட்ட நான் சொன்னா இல்லையாமா? சொல்லிடுங்க. இப்ப யார் சொல்லணும்? சொல்ல இது சொல்லணுமா? இந்த அந்த அம்மா சொல்ற இப்படி அந்த அம்மா சொல்லணும். ஏன் நியாயம் தானே சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. நியாயம் தானே, தப்பு இல்ல. சொல்லு. ஏன் கதையை மேற்கோள் கட்டிக்கிட்டு இருக்க? சொல்லலாம், ஆனா நேரம் ஆயிடுச்சு. அட அப்பா, இவ்வளவு நேரம் வாயை கொண்டு புரடி பேசுறப்ப நேரம் ஆகல. இப்ப சொன்ன ஊர்ல இருமா, இன்ன ஊர்ல இன்ன சாமின்னு தெரியல, மறந்துட்ட. யாருக்கு? நீங்க உனக்குதான். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, சாமி என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படியே மன்னிப்பு பண்ணி கேளு. என்னடா உலகமே அழிஞ்சாலும் தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு வாழ்க்கையில கொள்கையா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மன்னிப்பு சிரிப்பு வேற. டேங்கப்பா, அப்படி கொள்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னா வாய் சவடால் மட்டும் பத்தாது, விவரமும் வரணும். பதில் சொன்ன கூற சொல்லு, கோயில் பேரை சொல்லு. சொல்ல முடியாது. சம்பளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மரியாதையா காலையில நடந்தே நீ மதுரைக்கு போ, உனக்கு அதான் தண்டனை. வண்டியில வேற சிவரஞ்சனி தான் இந்த ஊருக்கு வேணும். வண்டியில போனாலே 2 மணி ஆகும். இதுல நடந்து 40 நடந்து போ, அப்ப வாச்சும் உனக்கு புத்தி வரதான் பாப்போம். என்ன இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க? சொல்ல முடியாதுங்கிற
நீ வாரத்துல ஒரு நாள் சொல்ல முடியாதுன்னு சொல்றக்கா. உனக்கு வண்டி வச்சு அங்க இருந்து ஊட்டியாந்துருக்காங்க. ஏங்க வாரத்துல ஒரு நாள், ஒரே நாள் தான். எந்த நாளும் சொல்லிட்டேன், திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டேன், ஒரே நாள் தான். புரியா? போட்டுக்கிட்டு சும்மா நொய்யல. சாயங்காலம் ஒண்ணு சொல்லல, நள்ளிரவு சரியா 12 மணிக்கு. அது எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்கும்போது அது மாதிரியே சாயங்காலம் ஒரு கேள்வி. யார் எப்படி ஏன் பிரச்சனை இல்ல, கோயில் இருக்கு கேட்டிருக்கேன், அப்படிதான். நான் என்ன சொல்றேன், நேரம் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு சில கதையை படிக்கும் பொழுது சில பிள்ளைகிட்ட எப்படா அதை பேசணும் தோணும். நீ எல்லாம் வந்தேன்னா இந்த கதையை படிக்கும் பொழுது இதை எப்படா அந்த மாதிரி கேள்வியை கேட்கணும் தான் எனக்கு தோணும். கேட்டுட்டல சொல்லு. ஆட்ட என்ன ஆட்ட ஆட்டிட்டா பதில் வந்துருமா? என்ன வாயிரும் இல்ல நீ அதிகமா பேசுற. அப்படிதான் பேசுவேன். ஏன் மண்டா அப்படி? நான் சொல்லிட்டேன், நீ முழிக்கிற, அப்படிதான் பேசுவேன். நீ பேசுற நேரம் ஆகி போச்சு. சும்மா நீங்க கேக்குறதுக்குல சொல்லணும் ஒண்ணு சட்டம்லாம் கிடையாது ஊருக்குள்ள. சரி, ஒரு ஆள் சொல்லட்டும், நேரம் ஆச்சுங்க. வள்ளி பதில் சொல்ல வேணாம். ஒரு ஆள் சொல்லட்டும், நீ பதில் சொல்ல வேணாம். பதில் சொல்ல போட்டுமானே? அது எப்படி சொல்லுவாங்க? அப்படி நல்லவங்களா இருக்காங்க, எங்கிட்ட சண்டை எடுத்து இல்லாமல இருக்காங்க. நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள். ஆமா சொல்லு. என்ன நியாயம்? ஆமா என்ன அநியாயம்? அநியாயம் தான் நீ பண்றது, அநியாயம் தான். விடுங்க, சொல்லி தொலைக்கிறேன், விடுங்க. சொல்லு. என்ன எப்படி சொன்னீங்கல்ல, என்ன இப்படி இப்படினா அப்படி அவ்வளவு நல்லதான் கிடையாது. இல்ல சொல்லதான் சொல்றேன். சொல்லு. இல்லனா இந்த எங்க ஆத்தா தானே உனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. அம்மா தெரியாதனமா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஏன் பண்ணாங்க? நான் சொல்லிடுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கெடுத்துட்டீல? அம்மா எதுக்கு எடுக்கிறேன்? இந்த கெடுத்துட்டீல சொல்றேன். இந்த அண்ணன் பாவம், மாதம் விடுங்க, போனா போயிட்டு வாடா. இந்த செத்தால் உன்னையில விட மாட்டேன். ஒன்னு சொன்னா சொல்லு, இல்லையா உத்திரவதி ஆலயத்துக்கு முன்னாடி ஜெயமாதவன் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு முகத்தை பாருங்க. ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கின்னஸ் கிடைச்சா கூட இவ்வளவு சந்தோஷம் வராது. நீ என்ன அப்படி தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை விட என்ன வாழ்க்கையில முக்தி கிடைச்ச மாதிரி தான். அதெல்லாம் எந்த ஜென்மத்தில் நடக்காது. அதெல்லாம் கிடைக்கும் இருக்கு. ஏன் கிடைக்காம போகுது? முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப அது நடக்க கூடாதுன்னா நீ பதில் சொல்லு. சரி விடுங்க. இப்ப என்ன உங்களுக்கு தேவை? பதில் அவ்வளவுதானே. வாரத்துல ஒரு நாள் நடு ராத்திரியில கோவில் திறக்கிற கோவில் எது? இதுதான் கேள்வி. எங்க இல்ல, நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா கோபர் மகா கோபர்னு 2 பேர் முனிவர்கள். இவங்க 2 பேர் தவம் பண்ணாங்க. 2 பேருமே சிவபக்தர்கள். சிவன் வந்து பார்க்கணும். அவரை எப்படி பார்க்கறது? இளரத்தால தான் சிவனை பார்க்க முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு, துறவரத்தால தான் சிவனை பார்க்க முடியும்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்ப இந்திரனை கூப்பிட்டா இந்திரன் வந்தியா? 2 பேத்துல யாராவது ஒரு ஆளுக்கு பேசினா இன்னொரு ஆள் சாபம் கொடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு நீங்க சிதம்பரத்தில் இருக்க சிவன்கிட்ட கேட்டுக்கங்கன்னு போயிட்டார். இவங்க 2 பேரும் சிதம்பரம் போக, சிதம்பரத்தில் இருந்த சிவன் சொன்னாரு, இங்க பூஜை முடியட்டும், நட சாத்தட்டும். புரியுதா உங்களுக்கு? நட சாத்தினா இரவாயிரும் இல்லையா? அதான் இரவு திறக்கிறாங்க கோயில. நட சாத்தி முடிக்கட்டும், நான் நீங்க எந்த இடத்துல இந்த பேச்ச பேசுனீங்களோ அங்க போய் உட்காருங்க, வர்றேன் அப்படின்றார். அப்ப சிதம்பரத்தில் நட சாத்தின பிறகு நடு இரவிலே இந்த கோபருக்கு மகா கோபருக்கு விளக்கம் சொல்ல வந்தவர், இல்லறமோ துறவரமோ உண்மையான அன்போடு இறைவனை வணங்கும் போது அங்கே முக்தி கிடைக்கும் அப்படின்னு 2 பேத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம் சொன்னார். அப்படி பொதுவா விஷயம் சொன்னதுனால அந்த சிவனுக்கு பேரு பொது ஆவுடையார்னு பேரு. இந்த விஷயம் எங்க தெரியுமா நடந்துச்சு? அன்னைக்கு சிவபெருமான் அங்கே வெள்ளாள மரமாக காட்சி தருகிறார். நம்ம பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரக்கலை கோட்டை, அந்த பரக்கலை கோட்டையில் இருக்கக்கூடிய பொது ஆவுடையார் கோவில். அந்த பொது ஆவுடையார் கோவில்ல அந்த 2 முனிவர்களுக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்தது திங்கக்கிழமை நள்ளிரவுல. அதனாலதான் இன்னைக்கு நடுராத்திரியில வாரத்தில் ஒரு நாள் மட்டும் திறப்பாங்க. முதல்ல நள்ளிரவுல திறந்தாங்க, இப்பெல்லாம் 10 மணிக்கு மேலேயே திறக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ராத்திரியில திறக்கிற அந்த கோவில ஒரே ஒரு நாள் மட்டும் பகல்ல திறப்பாங்க. இன்னைக்கு தை பொங்கல் அன்னைக்கு மட்டும் பகல்ல திறப்பாங்க. பெண்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு சொல்லி தென்னை ஓலை இருக்கு இல்லையா, அந்த தென்னை ஓலை விளக்கமாறு எடுத்து கட்டாக அது எப்படி வளருதோ அது மாதிரி பெண்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு அங்க இறைவனுக்கு தென்னை ஓலையை கட்டாக கட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்னைக்கு நடக்குது. மொத்தத்தில் வாரத்தில் ஒரு நாள் கோவில் திறக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரக்கலை கோட்டை அப்படின்ற ஊர்ல என்ன ஊரு? பரக்கலை கோட்டை. பரக்கலை கோட்டை ஒரு எழுத்துல பேரு ஊர் பேர் மாறிடும். பரக்கலை கோட்டை
அங்கே இறைவன் பேர் என்ன சொன்ன? பொது ஆவுடையார். ஆவடையார். பொதுவா தீர்ப்பு சொன்னதுனால பொது ஆவுடையார். இறைவனே ஆவடையார் இருந்தாலும் நீ சிக்கியிருப்ப. ஆனா அங்கே அனைவரும் பொதுவாக நின்றதால பொது ஆவடையார்னு ஒரு ஸ்தலத்திலே இந்த சிறப்பு. வாரத்துல ஒரு நாள். இன்னைக்கு வேணா நீ சொல்ற 10 மணிக்கு அந்த இது வந்துடலாம். ஆனா அந்த ஸ்தலம் உருவாக்கப்பட்ட பொழுது எத்தனை மணி? நள்ளிரவு தானே? நள்ளிரவு தான். அப்ப அந்த ஸ்தலம் என்ன சொல்லும் அதை தானே நம்ம கேட்கணும். ஏன்னா நள்ளிரவுல காட்சி கொடுத்ததுனால நள்ளிரவுல தான் கோவில் திறக்கணும் அப்படின்னு ஒரு முறை. இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கலாம். அதே நான் பார்த்ததுல சில பேர் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. காலங்கள் போக போக சாந்தமாய் பண்ணாலும் ரொம்ப ஆக்ரோஷமான இப்ப எவ்வளவு சாந்தமான குணமுள்ள மாறிட்டேன். ஆனா நான் பார்த்தவரை பார்க்கும் போது எப்படி ஆக்ரோஷமா வெறி கொண்டு தெரிஞ்சியோ, வெறி அதிகமா இருக்க தவிர குறைந்த மாதிரி தெரியல. அப்படி இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வெறிக்கு யாரு பலியாக போறான்னு தெரியல. நீங்க ரொம்ப அமைதியான ஆளா? ஆமா, சாந்தமான ஆளு. நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருக்க ஆளுகட்டையும் சண்டை ஓட்டி இப்ப இருக்க ஆளுகட்டையும் சண்டை ஓடணும்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டுல சண்டை ஓடணும். அது ஏத்துக்கண்ணே. விவரத்தை அதிகப்படியா தெரிஞ்சுதானே இங்க அறிவு வேலை செய்யும். சரி, முருகப்பன் தான் மாத்த மாப்பிள்ள கட்டிக்க. இல்ல, எனக்கு பிடிக்கல. பிடிக்க கட்ட மாட்டேன். நீங்க கட்டாத வரைக்கும் முருகனுக்கு நல்லது, நல்லா இருப்பார். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்ய வைக்காவிட்டால் நாரதம் அல்ல பிரம்ம முடிச்சவல்ல. உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் மீண்டும் பல கேள்வியோடு நல்லா தயார் பண்ணிக்க. நல்லா தயார் பண்ணிட்டு வா. உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல இன்று முன்னை விடவே மாட்டேன். நாராயணா